அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். சவுதி அரேபியா ஈராக் இடையே மிக கடுமையான மோதல் வெடித்திருக்கின்றது. ஈராக் அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய திடீர் அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு நடுவானில் நடந்த சம்பவம் தொடர்பில் அமெரிக்க பத்திரிகைகள் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். நடுவானில் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு நடந்த ஒரு மரண பயம் தொடர்பான சம்பவம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றது. இது சார்ந்து வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளை இந்த காணொலியில் பார்க்கலாம். சவுதி அரேபியாவில் நேற்று அரம்கோ மற்றும் பல்வேறுபட்ட எண்ணெய் வயல்கள் எண்ணெய் உட்கட்டமைப்புகளை குறிவைத்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல். இந்த தாக்குதலை கவுதிப்படை நடத்தியதாக குறிப்பிட்டாலும் கூட இந்த தாக்குதல் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்கள் தான் இதை நடத்தியிருக்கலாம், அல்லது கவுதிப்படையும் அவர்களும் இணைந்து நடத்தியிருக்கலாம் என்ற விடயங்களை இதற்கு முன்னைய காணொலியில் பேசியிருந்தோம். இந்த சூழ்நிலையில் சவுதி அரேபியா ஈராக்கில் இருந்து தங்களுடைய நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை உறுதிப்படுத்தி இருப்பதாகவும் இது தொடர்பில் ஈராக் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஈரான் ஆதரவு இயக்கங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஒரு காரசாரமான அறிக்கை ஈராக்கை நோக்கி விடுகின்றார்கள். ஈராக் இப்போது அனைவருடைய கையிலும் ஒரு மத்தளம் போல சிக்கி இருக்கின்றது. ஒருபுறம் அமெரிக்கா ஈராக்கு அழுத்தம் கொடுக்கின்றார்கள், மறுபுறம் ஈரான் ஈராக்கு ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்கின்றார்கள். தற்போது சவுதி அரேபியாவும் ஈராக் மண்ணிலிருந்து எங்கள் மீது எவ்வாறு தாக்குதல் நடத்துவது, அந்த இயக்கங்களை நீங்கள் எப்படி அனுமதிக்கின்றீர்கள் என்று ஒரு காரசாரமான அறிவிப்பை ஈராக் தூதருக்கு விடுகின்றார்கள். ஈராக் உடனடியாக அவர்கள் நிலையோ ரொம்ப மோசமான ஒரு நிலை. சவுதி தாக்குதல் குறித்து அவசர விசாரணைக்கு உத்தரவு பிறப்பித்திருப்பதுடன் ஈராக் அதிபர் ஐடி இந்த தாக்குதல் குறித்து 2 நாட்களில் முழுமையான விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு தன்னுடைய பாதுகாப்பு படைகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். சவுதி அரேபியாவுக்கும் இதுபோன்ற தாக்குதல்களில் நடைபெறாமல் இருக்க தாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் ஒரு விடயத்தை இங்கு குறிப்பிட வேண்டும். ஈராக்கில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் ஈராக்கிலிருந்து செயற்பட்டாலும் கூட அவர்களை ஈராக் அரசினால் கூட அரசு படைகளினால் கூட கட்டுப்படுத்த முடியாது. ஏனெனில் அவர்கள் நேரடியாக ஈரான் கட்டுப்பாடு IRGCயினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள். ஈரான் புரட்சிகர ஈரான் அரசால் கூட அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. ஈரானுடைய IRGCயின் கீழ் நேரடி கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள் ஈராக் ரெசிஸ்டண்டாக இருக்கலாம், கவுதிகளாக இருக்கலாம், ஹெஸ்புல்லாவாக இருக்கலாம். அவர்கள் IRGCயுடன் நேரடி தொடர்பில் இருப்பதால் ஈராக் அரசினுடைய இந்த வாக்குறுதி என்பது வாக்குறுதியாகவே கடந்துவிடும். அமெரிக்கா ஈரான் இடையே 2 தரப்புகளும் பரஸ்பர தாக்குதல்களை நிறுத்தி இருக்கும் சூழ்நிலையில் ஈரான் இந்த இடைவெளியில் ஈராக்கில் உள்ள குர்திஸ் கிளர்ச்சியாளர்கள் மீது ட்ரோன் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். இன்றைய தினமும் மிகப்பெரிய அளவில் ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்திஸ் கிளர்ச்சியாளர்களுடைய தளங்கள் முகாம்கள் மீது ட்ரோன் தாக்குதல்கள் நடைபெற்றிருப்பதால் அவர்கள் பாரிய சேதங்களை சந்தித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை ஈராக்கில் இருக்கக்கூடிய பல ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே ஈரான் ஒரு தெளிவாக இருக்கின்றார்கள். அமெரிக்காவின் ஆதரவு பெற்ற ஸ்டேலினுடைய ஆதரவு பெற்ற எந்த இயக்கமாக இருக்கலாம், குழுக்களாக இருக்கலாம், அவர்கள் இனி எங்களை சுற்றி இருக்கக்கூடாது. ஈரானை சுற்றி எந்த பிரதேசத்தில் அமெரிக்க ஆதரவு பெற்ற இஸ்ரேல் ஆதரவு பெற்ற கூலிப்படைகள் ஆயுத குழுக்கள் இருந்தால் எமக்கு எப்போதும் ஆபத்து. அவர்களை பயன்படுத்தி ஈரானுக்குள்ளும் நுழைந்து விடுவார்கள். எனவே அவர்களை எவ்வளவு தாக்கி பலவீனப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் பலவீனப்படுத்த வேண்டும் என்ற முடிவில் ஈரானும் தீவிரமாக இறங்கி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குர்திஸ் இயக்கம் இந்த முட்டாள்களுக்கு விளங்கவில்லை. அமெரிக்கா சிரியாவிலும் இவர்களை நன்கு பயன்படுத்திவிட்டு ஜலானி அரசை கொண்டு வரும்போது குர்திஸ் இயக்கத்தினரை தூக்கி எறிந்து விட்டார்கள். அவர் தங்களுக்கு தேவையான நேரத்தில் மட்டும் பயன்படுத்திவிட்டு தேவையில்லாத நேரத்தில் அவர்களை நட்டாற்றில் விட்டு சென்று விடுவார்கள். அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி இது புரியாமல் தற்போது ஈரானுக்கு எதிராக இவர்களை கொம்பு சீவி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஈரான் இவர்களை ஒரு மிகப்பெரிய கண்ணோட்டத்தில் கண்காணிப்பில் வைத்திருப்பதைத்தான் இந்த தாக்குதல்கள் காட்டுகின்றன. ஈரான் மீதான தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தியிருக்கும் சூழ்நிலையில் கார்முஸ் நீரிணை கட்டுப்பாடு என்பது ஈரான் சம்பந்தப்பட்டது. ஈரான் இந்த கார்முஸ் நீரிணை தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு நாட்டிடம் தான் பேச வேண்டும், அது ஓமான் என்பதை அரக்சி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ஓமான் வெளியுறவு அமைச்சர் மற்றும் சவுதி அரேபியா வெளியுறவு அமைச்சர்களுடன் தனித்தனியாக இந்த கார்முஸ் பிரச்சினை தொடர்பாக தொலைபேசியில் பேசியிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது. கார்முஸ் ஜலச்சந்தியினுடைய பாதுகாப்பு, இதனால் பயணிக்கக்கூடிய கப்பல்களினுடைய பாதுகாப்பான வழித்தடத்தின் தொடர்பான சிக்கல்கள் மற்றும் இங்கே தேவையற்ற ஒரு போர் மண்டலத்தை உருவாக்கி அமெரிக்கா இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்குள் ஏற்படுத்த இருக்கும் மோதல் குறித்து
தாம் தெளிவாக பேசியிருப்பதாக அரக்ஷி ஒரு செய்தியை தெரிவித்திருக்கின்றார். எனவே சவுதி அரேபியா, ஓமான், ஈரான் மூன்றும் இணைந்து ஒரு உடன்பாட்டிற்கு வருவார்களாக இருந்தால் அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தற்போதுள்ள நிலையில் அமெரிக்காவை நம்பி, இஸ்ரேலை நம்பி பின்னால் செல்லாமல் ஈரானுடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டு ஈரானின் கோரிக்கைகளை இவர்கள் செவிமடுப்பது தான் இவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு விடயமாக இருப்பது என்று வளைகுடாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களை பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஏனெனில் ஈரானிய தாக்குதல்களில் இருந்து அமெரிக்கா இவர்களை ஒருபோதும் பாதுகாக்க மாட்டார்கள், பாதுகாக்கவும் முடியாது என்பதை கடந்த 3 மாத காலப்பகுதி தெளிவாக காண்பித்து விட்டது. எனவே சவுதி அரேபியா வெளியேறக்கூடிய கத்தாராக இருக்கலாம், குவைத்தாக இருக்கலாம், ஓமனாக இருக்கலாம், இவ்வளவுதான் இவர்கள் ஈரானுக்கு எதிரான அறிவிப்புகள், கண்டனங்கள், காரசாரமான அறிக்கைகளை விடுத்தாலும் கூட ஈரானை தவிர்த்து இந்த பிராந்தியத்தில் தாங்கள் அமெரிக்க ஆதரவில் இருக்க முடியாது என்பதை உணர ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து உக்ரைன் காஸ்பியன் கடலில் நடத்திய ஈரானிய கப்பல்கள் மீதான தாக்குதலுக்கு பதிலடி விரைவில் கொடுக்கப்படும் என அரக்ஷி தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் ஈரான் தயார்படுத்தல்களை மேற்கோள் காட்டுவதாக உக்ரைனிய கண்காணிப்பு சேனல்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஈரான் கப்பல்கள் மீது நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதற்கு ஈரான் பாரிய அளவில் தயாராக இருக்கின்றார்கள். அது ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலாக கூட இருக்கலாம் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு நடந்த ஒரு பெரிய அசம்பாவிதம் என்று சொல்லலாம், அல்லது மரண பயத்தில் அலறிய ட்ரம்ப் என்று சொன்னால் கூட பொருத்தமாக இருக்கும் ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. அதை இன்று அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸ் செய்தி ஊடகம் தெளிவாக வெளியிட்டிருக்கின்றார்கள். துருக்கியினுடைய அங்காராவில் நேட்டோ நாடுகளின் உச்சி மாநாடு நடைபெற்றது. ஜூலை மாதத்தின் ஆரம்ப பகுதியில் இதெல்லாம் அனைவரும் அறிந்திருப்போம். இந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எப்போதும் தன்னுடைய ஏர்ஃபோர்ஸ் 1 என்று சொல்லக்கூடிய அதிநவீன ஏவுகணை தடுப்புகள், வான் பாதுகாப்பு சாதனங்கள், சிறப்பு பாதுகாப்பு, உச்சபட்ச பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் தான் எப்போதும் பயணம் செய்வார். ஆனால் திடீரென கத்தார் வழங்கிய ஆடம்பர சொகுசு மாளிகை, அப்படித்தான் ட்ரம்ப் சொன்னார், இது ஒரு விமானம் அல்ல, வானில் பறந்து செல்லக்கூடிய ஒரு ஆடம்பர சொகுசு மாளிகையை கத்தார் எனக்கு வழங்கி இருக்கின்றார்கள் என்று ஒரு பேட்டியில் குறிப்பிட்டார். ஆனால் அந்த சொகுசு மாளிகை வழங்கிய கத்தாருக்கு அமெரிக்கா என்ன பாதுகாப்பு கொடுத்தார்கள் என்றால் அது வேறு விடயம். இந்த சூழ்நிலையில் தான் நேட்டோவில் இருக்கக்கூடிய உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கத்தார் வழங்கி இருக்கக்கூடிய அன்பளிப்பாக வழங்கிய போயிங் 747-8 ஆடம்பர வானில் பறக்கும் மாளிகையில் ட்ரம்ப் பயணிக்கின்றார். மாநாடெல்லாம் முடிந்து ஈரானுக்கு எதிராக ஆக்ரோஷமான பேச்சு, ரஷ்யாவுக்கு எதிரான ஆக்ரோஷமான பேச்சு, நேட்டோ நாடுகளை வாருங்கள் நாம் அனைவரும் சேர்ந்து ஈரானை அடிப்போம் என்றெல்லாம் தன் வாக்கி வந்ததெல்லாம் அது ட்ரம்பினுடைய வழக்கம். பேசிவிட்டு வானில் திரும்பி கொண்டிருக்கின்றார் அமெரிக்கா நோக்கி. திடீரென அமெரிக்க உளவுத்துறை ஒரு மிக கடுமையான எச்சரிக்கை CIA ஊடாக அவசரமாக அந்த விமானத்தினுடைய கேப்டனுக்கு வருகின்றது. ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்கள் நடுவானில் இந்த விமானத்தை தாக்குதல் நடத்துவதற்கு திட்டம் தீட்டி இருக்கின்றார்கள். எந்த நேரத்திலும் இந்த விமானம் தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய ஆபத்து இருப்பதாக ஒரு அவசர செய்தி வருகின்றது. உடனே இந்த விமானம் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆடம்பர சொகுசு மாளிகை போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்பட்டாலும் கூட தற்காப்பு வசதிகள் அந்த ஏர்ஃபோர்ஸ் 1 இருப்பதைப் போல ஏவுகணை தடுப்பான்கள், ட்ரோன் தடுப்பான்கள், மிகப்பெரிய அளவில் ஏவுகணைகள், ட்ரோன்கள் ஒன்றாக ஒரே நேரத்தில் வந்தால் இடைமறிக்கக்கூடிய இன்டர்செப்ட் மிசைல்ஸ், இடைமறிப்பு ஏவுகணைகள் எல்லாம் இதில் சரியாக பொருத்தப்படவில்லை. அல்லது இந்த ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்துடன் ஒப்பிடும் பொழுது பாதுகாப்புகள் குறைந்த ஒரு விமானம். எனவே உடனடியாக அந்த விமானத்தை கத்தார் வழங்கிய போயிங் ஆடம்பர மாளிகை விமானத்தை உடனடியாக தரையிறக்குமாறு ட்ரம்பினுடைய விமான கேப்டனுக்கு அறிவித்தல் வருகின்றது. ட்ரம்ப் உடனடியாக பிரிட்டன் இராணுவ தளம் ஒன்றில் இறங்கி அங்கு வரவைக்கப்பட்ட அமெரிக்காவின் ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தை மாற்றிக்கொண்டு அவர் மீண்டும் பயணத்தை செய்கின்றார். அப்போது கேட்கின்றார்கள், திடீரென ட்ரம்ப் பயணித்த துருக்கியிலிருந்து பயணித்த விமானம் எதற்காக பிரிட்டனில் தரையிறக்கப்பட்டது, ட்ரம்ப் எதற்காக இவ்வாறான சம்பவம் என்று கேட்பதற்கு ட்ரம்ப் அப்போது கூறியிருந்தார், நான் என்னுடைய பிரிட்டன் இராணுவ அதிகாரிகளை பார்ப்பதற்காகவும் என்னுடைய பழைய நினைவுகளை மீட்டி பார்ப்பதற்காகவும் தான் திடீரென அங்கே தரையிறங்கி இருந்தேன். திடீரென எனக்கு பழைய நினைவுகள் வந்ததால் ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் நான் மாறி வந்தேன் என்ற ஒரு செய்தியை ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். அதாவது இவர் துருக்கிக்கு கத்தார் வழங்கிய போயிங் விமானத்தில் செல்கின்றார்.
ஆடம்பர விமானத்தில் செல்லும்போது அந்த விமானத்தை பற்றி சிலாகித்து செல்கின்றார். திடீரென பிரிட்டனில் நடுவானில் தரையிறக்கப்பட்டு பழைய நினைவு வந்ததாம். தான் உடனடியாக ஏர்பஸ் 1 விமானத்தை மாற்றி கத்தார் விமானத்தை நட்டாற்றில் விட்டுவிட்டு வந்து விட்டாராம். ஒரு சிலர் கம்பி கட்டுற கதை என்னென்ன கதையெல்லாம் சொல்கிறான் பாருங்க என்ற மாதிரி ட்ரம்ப் இவற்றை குறிப்பிட்டார். ஆனால் இது தொடர்பில் அப்போதே அரசல் புரசலாக செய்திகள் வெளியான நிலையில் இன்று நியூயார்க் டைம்ஸ் சிறப்பு பதிப்பில் வெளியிட்டிருக்கின்றார்கள். கத்தார் வழங்கிய விமானத்தில் பல்வேறுபட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட போதிலும் கூட ஈரான் தாக்குதலால் நடுவானில் வைத்து ட்ரம்ப் குறிவைக்கப்பட்டு அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்படலாம் என்ற அச்சத்தில் மீண்டும் ஏர்போர்ஸ் 1 விமானம் வரவழைக்கப்பட்டு ட்ரம்ப் மரண பயத்தில் விமானத்தை மாற்றி வந்து சேர்ந்திருக்கின்றார். இந்தளவு தூரம் ஈரான் அமெரிக்காவுக்கு மரண பயத்தை காட்டியிருக்கின்றார்கள். ஈரானில் மட்டுமல்ல, இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்திலேயே பயணம் செய்வதற்கு அமெரிக்கர்களும் அமெரிக்க தலைவர்களும் அச்சப்படும் நிலையை ஈரான் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்று ஒரு தெளிவான செய்தியை வெளியிட்டு ட்ரம்புக்கு நடந்த சம்பவத்தை அமெரிக்காவுக்கும் உலகத்திற்கும் அமெரிக்கர்களே தோலுரித்து காட்டியிருக்கின்றார்கள். அடுத்து 2ஆம் உலக போருக்கு பின்னர் இறுதியாக பிரான்ஸ் சந்திக்கும் மிகப்பெரிய பொருளாதார இழப்பாக தற்போதைய காட்டுத்தீ அமைந்திருப்பதாக பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் கவலை தெரிவித்திருப்பதுடன் இந்த தீயை கட்டுப்படுத்துவதற்காக இரவு பகலாக ஆயிரக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் களத்தில் இருப்பதாகவும் அண்டை நாடுகள் இந்த நேரத்தில் தீயணைப்பதற்கு தங்களால் முடிந்த உதவிகளை பிரான்சுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் விடுத்திருக்கின்றார். இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் ஒருங்கே பெற்றுக்கொள்வதற்கு அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.